ஹாய் ப்ரோ, ஹாய் சிஸ்டர், பிரைஸ் லாட். லவ் பண்ணுங்க, லைஃப் நல்லா இருக்கும். டேய் என்னடா காலங்காலத்தில் ஆண்டவர் வார்த்தையை பேசுன்னு பார்த்தா படம் இல்லை கடிக்கிறேன். நோ, பைபிள் இருக்கிற வார்த்தை தான் எடுத்து படத்தில் டைலாக் காய்ச்சிட்டு இருக்காங்க. நான் வார்த்தைக்குள்ள போயிடுறேன். ஐ எம் நாட் சேயிங் ஆண் பெண் ஆன காதலிச்சு, அதாவது இந்த வாலிப நாட்கள் அவலட்சணமான ஒரு சில காரியங்கள், விபச்சாரமான ஒரு சில காரியங்களை பண்ணிட்டு, வீட்டை ஏமாத்திட்டு, அம்மா அப்பாவை ஏமாத்திட்டு, லவ்ன்ற பேர்ல பல நாசமான காரியங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லவ்வை பத்தி பேசவே வரல. இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல பிரதர் சிஸ்டர் ஒரு தெளிவான வார்த்தையை பேச ஆசைப்படுறாரு. நான் வார்த்தைக்குள்ள போயிடுறேன். நான் பேசி கொள்ள போயிருமில்ல. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல கடைசி ஒரு சில வரிகள், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தா சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். தேவையில்லாத இடத்துல அன்பு கூர்ந்தா, காதலின் பேர்ல சுத்தின்னு இருந்தா கண்டிப்பா கேடுள்ளது தான் நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில. இது வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை காணல, சம்டைம்ஸ் நிறைய பிரேக் டவுன்ஸ் பாக்குறோம், நிறைய ஃபெயிலியர்ஸ் பாக்குறோம், நிறைய ரிஜெக்ஷன் பாக்குறோம்னா ஆண்டவர் இடத்துல அன்பு கூறாம தேவையில்லாத இடத்துல அன்பு கூறிட்டு இருக்கோம். இதுதான் உண்மை. பிரதர் சிஸ்டர் புரியுதா? ஓகே, தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஏய் நீலாம் இதெல்லாம் பண்ணவே இல்லையா? என்னுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை பண்ணி நாசமா போயிட்டேன். எனக்கே தெரியும். ஆண்டவர் இடத்துல அன்பு கூறினா மட்டும்தான் அவர் நம்ம மேல வச்சிருக்க நேசம், அன்பு, உண்மையான அன்பு இந்த உலகத்துல எங்க இருக்கோ அவரே சென்ட் பண்ணுவார். புரியுதா? புரியல. திரும்ப கேளுக்கு ரொம்ப தெளிவா புரியும். இது வரைக்கும் ரிஜெக்ட் பண்ணப்படுறீங்க, ஃபெயிலியர் ஆகிருக்கிறீங்க, எல்லாமே காரியங்கள்லாம் உடஞ்சு போயிருக்கு அப்படின்னா அந்த காரியங்கள் நன்மையா மாறணும்னா தேவனிடத்தில் அன்பு கூற கத்துக்கோங்க. ஜஸ்ட் ப்ரே காட், ஜஸ்ட் டாக் டு காட், ஜஸ்ட் பிரைஸ் காட், ஜஸ்ட் தேங்க் காட் எவ்ரி டே அண்ட் எவ்ரி மினிட் எவ்ரிவேர். எல்லாமே நல்லதா மாறும். புரியுதா? புரியல. திரும்ப கேளுங்க, ரொம்ப தெளிவா புரியும். பிரதர் சிஸ்டர், என் அன்பு வாலிபா சகோதரா சகோதரி, உனக்கான வார்த்தை தான். புரியுதா? புரியல. திரும்ப கேளுங்க, தெளிவா புரியும். இதனால எல்லாம் கமிட்டும் கருத்துக்கு சோத்திரமாமே. நல்ல லவ் யூ.